இதயம் என்பது சதைதான். அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் என்ன ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ 1:1 ரேஷியோவில் வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய பேக்ரவுண்ட் இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ரேஷியோ அளவுக்கு வந்துடும். மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா நம்ம என்ன ரேஷியோ செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு வந்துடும். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம மூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு ப்ளஸ் இப்போ வந்து நான் என்னோடய ஆடியோவை நான் ஆட் பண்ண போகிறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஆடியோ சிம்பிள் காமிக்கும், அதை கிளிக் பண்ணி ஆடியோ செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் என்ன ஆடியோ வேணாலும் செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ இந்த ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எதில் என்ன தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோ எனக்கு தேவையில்ல, அதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். வந்துட்டேன். இப்போது வந்து பேக்ரவுண்ட் இமேஜை அந்த டைம் டியூரேஷனுக்கு கொண்டு வரணும். அதனால் ஆடியோட எண்டுக்கு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எண்டு வரையும் நம்மளோட இமேஜ் வந்துடும். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன லிரிக்ஸ் சாங் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த லிரிக்ஸை டைப் பண்ணிக்கிங்க. நான் இதை டைப் பண்ணிக்கிறேன். இதோட பேக்ரவுண்ட் இமேஜ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டெல்லாம் வந்து இதில் நம்மளோட டிஃபால்ட்டாக அதுலேயே இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி டைட்டாலியம் வெப் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போல்டான ஃபாண்ட் கிடைக்கும். இதில் வந்து சென்ட்ரல் லைன் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஒரு 32 சம்திங் வச்சுக்கோங்க. கலர் வந்து பிளாக் இருக்கட்டும். கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு நமக்கு எண்டு வரை அந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி விட்டுங்க. அதுக்கு எண்டுக்கு போயிட்டு பட்டனை கிளிக் பண்ணோம்னா எண்டு வரையும் நம்மளுடைய டெக்ஸ்ட் வந்துடும். இப்போது ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ ப்ளே பண்ணி ஃபஸ்ட் லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட், அடுத்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடுத்த டெக்ஸ்ட் நகர்த்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த டெக்ஸ்ட் இது மேலே விசிபிள் ஆகும். அதனால் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ளிட், அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உங்களோட லிரிக்ஸ் முடியுதோ அந்தந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட்டுக்கு வந்து அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து எஃபெக்ட் போயிட்டு ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்துட்டு அடுத்தது லிரிக்ஸை ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்த லிரிக்ஸ் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா லிரிக்ஸும் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சா டைம் டியூரேஷன் அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட் லிரிக்ஸ் வந்துட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்டில் வந்து எட்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்துக்கோங்க. அதில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த ரஃப் அண்ட் எட்ஜ் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான். இதில் வந்து ஸ்ட்ரென்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம், பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம், அது எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம், எண்டில் ஒரு கீ ஃப்ரேம், இந்த மாதிரி 4 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. 4 கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் கொடுத்தோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேமுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வேல்யூ ஃபுல்லாக, அதாவது 2500 இருக்கும்னு நினைக்கிறேன், 2.500 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் உள்ள கீ ஃப்ரேமுக்கும் அதே வேல்யூவை செட் பண்ணிக்கோங்க.
நமக்கு வந்து இது இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு தெரியும், இந்த வியூ இமேஜில் தெரியும், அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண வரோம்னா, அதை எடுத்துகிட்டு 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸ்க்கு வந்து இதை நம்ம பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் அங்கே வந்து நமக்கு டெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அந்த கமலும் அந்த ஒரு மாதவனும் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஒரு எஃபெக்ட் நமக்கு காமிச்சிருப்போம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து அதை பிஎன்ஜியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிங்க. இப்படி கொடுத்துட்டு மேலே உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி கீழே 3வது உள்ளது சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அதை பயன்படுத்தி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு மூவ் பட்டனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் சைஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் ஆவரேஜ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் பண்ணிக்கிறோம் கரெக்டாக. செட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இது எண்டு வரையும் நமக்கு அந்த இமேஜ் வந்து மேலே வரணுங்கிறதுக்கு வேண்டி எண்டு வரையும் அந்த இமேஜை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்து அந்த இமேஜுக்கு பேக்கில் தான் நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.